கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நாம் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துதல்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, விசேஷமாக இந்த மாலை வேளையில் அதிலும் குறிப்பாக முடிய பண்ணும் இந்த ஜெபத்தின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையானவர்கள், இந்த ஜெப வேளையில் நாம் யாவரும் ஒரு குடும்பமாக இணைந்து நம்மை உண்டாக்கின கர்த்தருடைய பாதத்தை உறுதியாக நாம் பற்றி கொண்டு கர்த்தரிடத்தில் மாத்திரம் விசுவாசம் வைத்து நம்முடைய சந்ததிக்காக, அதாவது நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய தேசத்தின் வாலிபர்களுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக, ஒரு இளைய தலைமுறையினருக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இளைய தலைமுறையினர் கர்த்தரால் எடுத்து பயன்படுத்தப்படுகிற ஒரு பாத்திரங்களாக மாற வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா பைபிள் நமக்கு சொல்லுகிறது, வாழ வயதின் குமாரர் பலவான் கையுள்ள அம்புக்கு ஒப்பாய் இருக்கிறார்களாம். அல்லேலூயா. நம்முடைய வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள் பலவானாகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கையில் இருக்கிற ஒரு கூர்மையுள்ள ஒரு ஆயுதமாக இருக்கணும், ஒரு கூர்மையுள்ள ஒரு அம்பாக இருக்கணும். அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளை சத்துரு தொடக்கூடாது. நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய சந்ததியை சாத்தான் எடுத்து பயன்படுத்தி விடக்கூடாது. அல்லேலூயா. இந்த நாட்டில் நம்ம பார்க்குறோம், ஒரு இளைய தலைமுறையினர் அவங்க என்ன செய்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, எதுவுமே அவங்களுக்கு தெரியல. ஏதோ ஒரு மோகத்தில், ஏதோ ஒரு மயக்கத்தில் கண் சொருகி போனவர்களாக அவங்க காணப்படுறாங்க. அல்லேலூயா. அதனால தான் அன்போடு சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, இந்த நாளில் அதிகமாக வாலிபர்களுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக, ஒரு இளைய சந்ததிக்காக நம்ம எல்லாரும் ஜெபிக்கணும். அதனால தான் ஜெபத்துக்கு சந்ததியின் ஜெபம் அப்படின்னு வச்சுருக்கேன். அல்லேலூயா. நம்முடைய சந்ததியினர் காக்கப்படணும், கர்த்தரால் ஆஸ்வதிக்கப்படணும், உங்களுடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்கணும். அல்லேலூயா. ஒரு இருண்ட காலத்தை நோக்கி அவங்க போயிட்டுருக்குறாங்க. அதனால் நம்ம எல்லாருமே சேர்ந்து இதயத்தின் ஆழத்தில் கர்த்தரை நோக்கி பார்த்து நம்ம ஜெபிப்போம். இந்த மனிதனை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாகிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பிள்ளைகளுடைய கண்களை அவர் பிரகாசிக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் இவர் நம்முடைய தேவனாய், நம்முடைய மரண பரியந்த அவர் நம்மை நடத்தி செல்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் அன்போடு சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, எல்லாருமே விசுவாசத்தோடு, விசுவாசம் நிறைந்தவர்களாக இதயத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய சந்ததிக்காக, நம்முடைய சிறு குழந்தைகள் துவங்கி பிறந்த குழந்தையிலிருந்து நல்ல வாலிப பிராயத்தில் இருக்கிற வாலிபர்கள் வரைக்கும் எல்லாரையும் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. எல்லாரையும் தேவன் ஆசீர்வதிக்கணும். ஏன்னா கடந்த நாட்டில் நம்ம தியானித்தோம், அதாவது அவன் பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்து, சிறு பிராயத்திலே அவனுக்கு வசனத்தை கற்றுக்கொடு, சிறு பிராயத்திலே அவனுக்கு ஹல்லேலூயா ஜெபிக்க கற்றுக்கொடு. அப்பொழுது அவன் முதிர் வயது வந்தால் அதை விடாதிருப்பான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 6வது வசனத்தில் தியானித்தோம். அதில் எனக்கு அன்பானவர்களே, பிள்ளைகளுக்கு நம்ம எதை கற்றுக் கொடுக்குறோமோ இல்லையோ, வசனத்தை கற்றுக் கொடுப்போம் என்றால் நிச்சயமாக அவங்களுடைய எதிர்காலம் ஆஸ்வதிக்கப்படும். ஏன்னா அந்த கர்த்தருடைய வார்த்தைகள், இந்த வேத வசனங்கள் எல்லாமே நீங்கள் வாசித்து பாருங்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, 2 தீமோத்தேயு நிருபம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா, 2 தீமோத்தேயு நிருபம் அதை நான் வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயுவில் 3ஆம் அதிகாரம், 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15, 16 அந்த வசனங்களை வாசித்து பாருங்களேன், என்னோடு சேர்ந்து வாசிங்க. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில், கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவன் ஆக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். ஒரு குழந்தை, ஞானமுள்ள ஒரு குழந்தைய வளரணும்னா எனக்கு அன்பானவர்களே, அதுக்கு நம்ம ஒரு எல்கேஜியில் கொண்டு போய் இந்த குழந்தைய ஸ்கூலில் சேர்க்குறோம். என்ன பண்ணுவாங்க, ஏ பார் ஆப்பிள், பி பார் பால், சி பார் கேட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. ஏபிசிடிலாம் சொல்லிக் கொடுப்பாங்க. ஏன்னா எதுக்குன்னா, உலக பிரகாரமாக நம்முடைய பிள்ளைங்க ஞானத்தில் சிறந்தோங்குவதற்கு. அதுக்குள்ள நம்முடைய பிள்ளைகள் உலக பிரகாரமாகவும் ஆவிக்குரிய ரீதியில், ஏன்னா நம்ம எல்லாருமே ஆவிக்குரியவர்கள். கடந்த வாரத்தில் நம்ம அதை தியானித்தோம். ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரிய ஒரு சந்ததியை உருவாக்குவார்கள். மாம்சத்துக்குரியவர்கள் மாம்சத்துக்குரிய சந்ததியை தான் அவங்களால உருவாக்க முடியும். ஆவிக்குரிய சந்ததியை உருவாக்க முடியாது. இதைத்தான் ஆண்டவர் இன்னொரு விதத்தில் சொல்லுகிறார், நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் ஒரு நாள் நல்ல கனிகளை கொடுக்க இயலாது. அல்லேலூயா. அதனால தான் எனக்கு அருமையானவர்களே, கெட்ட மரத்துலேருந்து நல்ல கனிகளை ஒரு நாள் நம்ம புசிக்க முடியாது. அதனால் நம்ம எல்லாருமே ஆவிக்குரியவர்களாக இருந்தால் தான்
நல்ல ஒரு கனியுள்ள ஒரு ஜீவியத்தை நாம் ஜீவிக்க முடியும். அதற்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு முதல்ல நாம் ஆவிக்குரியவர்களாக இருக்கணும், வசனத்தை தியானிக்கணும், வசனத்தின்படி ஜீவிக்கணும், கர்த்தருக்கு சாட்சியாய் உண்மையாய் நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா. அப்படி வாழ்ந்து கொண்டு நம்முடைய பிள்ளைகளை வசனத்தில் நம்ம வழி நடத்தணும், வசனத்தை கற்றுக் கொடுங்க. எப்படி ஸ்கூலில் உங்களுக்கு இந்த ABCD 1 2 3 இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த மேக்ஸு எப்படி போடுறது, சம் எப்படி போடுறது, எப்படி எழுதுறது, அதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. அல்லேலூயா. அதுபோல் நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கை பாடத்தை நல்லா கற்றுக்கொள்ளணும்னா அவங்க வசனத்தை கற்றுக்கொள்ளணும். அதுதான் அவங்கள ஞானம் உள்ளவர்களாய் மாற்று. அதனால தான் பாருங்கள், மறுபடியும் அந்த 15வது வசனத்தை வாசிக்கிற பாருங்கள். 2 தீமோத்தேயு நிருபம் 3ஆம் அதிகாரம் 13ல், கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவன் ஆக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். ஏனென்றால் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. இந்த பைபிள் எல்லாமே எனக்கு அன்பானவர்ல தேவ ஆவியானவரால் அருளப்பட்டிருக்கு. அல்லேலூயா. ஆவியானவர் தன்னுடைய ஆவிக்குரியவர்களை கொண்டு, தன்னுடைய ஆவிக்குரிய தெய்வ மனிதர்களை கொண்டு பல சூழ்நிலையில், பல கால அளவுகளில் பல மனிதர்களை கொண்டு, கிட்டத்தட்ட 40க்கும் அதிகமான தேவ மனிதர்களை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த பைபிள் எழுதியிருக்கிறார். இதில் உள்ள எழுத்துக்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டது. இந்த எழுத்துக்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர்களுக்கு உலக ஞானம் மட்டும் போதாது, உலக படிப்பு மட்டும் போதாது, உலக அறிவு மட்டும் போதாது. அதனால இந்த பைபிள் நிறைய விஞ்ஞானிகளுக்கு, அறிவியல் மேதைகளுக்கு, ஞானிகளுக்கு இது புரியாது. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிறது உலக ஞானம், அவங்களுக்கு இருக்கிறது மாம்சத்துக்குரிய அறிவு. மாம்சத்துக்குரியவர்கள் இந்த ஆவிக்குரிய புஸ்தகத்தை அவர்கள் புரிந்து கொள்ள முடியாது. இதை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அவர்கள் ஆவிக்குரியவர்களாக இருக்க வேண்டும். அதனால வேத எழுத்துக்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. நிறைய சயின்டிஸ்ட்டுக்கு இந்த பைபிள் புரியலை, நிறைய டாக்டர்ஸுக்கு இந்த பைபிள் புரியலை, நிறைய லாயர்ஸுக்கு இந்த பைபிள் புரியலை. அவங்களுக்கெல்லாம் உலக ஞானம் இருக்குது, ஆனால் ஆவிக்குரிய முதிர்ச்சி இல்லை, ஆவிக்குரிய அனுபவம் இல்லை, அவங்க ஆவிக்குரியவர்களாய் ஜீவிக்கலை. ஆனால் நம்முடைய சந்ததி எனக்கு அருமையானவர்களே ஆவிக்குரிய சந்ததியாய் மாற வேண்டும், பரிசுத்த ஆவியை பெற்றோர்களாய் வாழ வேண்டும். பரிசுத்த ஆவியானவராலே அருளப்பட்டிருக்கிற இதனுடைய எழுத்துக்களை அவங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது. அல்லேலூயா. இதுதான் பிரயோஜனம். பிரியமானவர்களே, ஒரு மனுஷன் ஒரு டாக்டராகி, இன்ஜினியராகி, கலெக்டராகி உலகம் முழுவதுமே அவன் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை அவன் நஷ்டப்படுத்தி கொண்டால் அவனுக்கு லாபம் ஒன்றுமே இல்லை. பெரியமானவர்களே, குறிப்பாக நம்முடைய சந்ததியில் இருக்கிறவங்க, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பேர பிள்ளைகள், நம்முடைய சகோதர சகோதரிகள், நம்ம குடும்பத்தில் பிறந்தவங்க, அல்லேலூயா, நம்முடைய பட்டணத்தில் இருக்கிற வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள் ஒரு நாளும் தேவனை அறியாதவர்களாக அவங்க இருக்கக்கூடாது, தேவனை ஆராதிக்காத ஒரு சந்ததி அவங்க இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அதனால தான் அவங்களுக்கு நம்ம பைபிளை கற்றுக் கொடுக்கணும், வசனத்தை கற்றுக் கொடுக்கணும். அதனால தான் நம்ம கடந்த நாட்டில் நம்ம பார்த்தோம், பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்து, முதிர் வயதுன்னு அவன் அதை விடாதிருப்பான். நீங்கள் சின்ன வயசில் நீங்கள் வசனத்தை கற்றுக் கொடுத்துட்டீங்கன்னா, வசனத்தை தியானிக்க கற்றுக் கொடுத்துட்டீங்கன்னா, ஜெபிக்க கற்றுக் கொடுத்துட்டீங்கன்னா, கர்த்தரை ஆராதிக்க, கர்த்தரை தேட, கர்த்தருக்கு ஊழியம் செய்ய நீங்கள் கற்றுக் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க முதிர் வயது வரும்போது அவங்க தானாக செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் நம்ம சின்ன வயசில் என்ன பண்ணுறோம், ஆவிக்குரியலாக இருக்கிற நாம் கூட உலக பிரகாரமான மனிதர்களைப் போல உலக பிரகாரமான படிப்பிற்கும், உலக பிரகாரமான ஞானத்திற்கும், உலக பிரகாரமான அறிவுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து நீ நல்லா படிக்கணும், நல்ல மார்க் எடுக்கணும், டெஸ்ட்டில் நல்லா எழுதணும், ஒரு டெஸ்ட்டு கூட மிஸ் பண்ணக்கூடாது, இதெல்லாம் எதுக்குன்னா அப்போ தான் உனக்கு நல்ல வேலை கிடைக்கும். சரி, நல்ல வேலை கிடைச்சா அப்போ தான் ஒரு நல்ல வீடு வாங்கி, ஒரு கார் வாங்கி, நல்ல லைஃப்பில் செட்டில் ஆக முடியும், சொசைட்டியில் நல்ல ஒரு தரமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். ரைட்டு, எல்லாம் செஞ்சுருவாங்க. ஏன்னா சின்ன வயசில் இதை தான் நம்ம போதிக்கிறோம். அவங்க வளர்ந்து வரும்போது எல்லாம் செஞ்சுருவாங்க. ஆனால் சபைக்கு வரமாட்டாங்க, கர்த்தரை ஆராதிக்க மாட்டாங்க, கர்த்தருக்கு அடுத்த காரியம் ஒன்றும் அவங்களுக்கு தெரியாது. இந்த தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கு இந்த வேத எழுத்துக்கள் ஒன்றுமே புரியாது. தேவனுடைய ஆசீர்வாதத்தை எழுந்து தத்தளித்து நிற்பார்கள். இன்னும் சொல்ல போனோன்னா, எனக்கு அன்பானவர்களே, இயேசுவை பின்பற்றுகிறவர்கள், இயேசுவுக்கு சீசராக இருக்க வேண்டியவர்கள், அல்லேலூயா, சினிமா பிரபலங்களுக்கும், திரைப்புகழ் பெற்றவர்களுக்கும், பலவிதமான உலகத்தில் ஓங்கி நிற்கிறவர்களுக்கும் பின்னாடி போக ஆரம்பிச்சிருவாங்க. அதனுடைய விளைவு எனக்கு அன்பானவர்களே, ஒரு தலைமுறையே இன்றைக்கு அழிந்து கொண்டு இருக்கிறது. ஒரு தலைமுறையே
அல்லேலூயா. தேவனை விட்டு தூரம் போயிட்டுருக்கு. அன்பான தேவ பிள்ளைகளே, அருமையான தாய் தகப்பனே, பெற்றோரே, அன்போடு சொல்கிறேன், இப்பொழுதாவது நீங்கள் விழித்து கொள்ளுங்கள். அன்றைக்கு எருசலேம் பட்டணத்துக்கு ஆண்டவர் வான் பண்ணது போல் இன்றைக்கு வான் பண்ணுகிறார். எருசலேமே, என் பிரிய சாலமே, கோழி தன் குஞ்சுகளை தன்னுடைய செட்டை மரவில் சேர்த்து கொள்ளும் வண்ணமாக உன்னை எத்தனையோ தரம் சேர்த்து கொள்ளும் மனதாக இருந்தேன், ஆனால் உனக்கோ மனமில்லாமல் போயிட்டு என்று ஆண்டவர் கண்ணீர் விட்டாரே. ஹல்லேலூயா. உன்னுடைய ரட்சிப்புக்கு ஏதுவானவைகள் இப்பொழுது நீ தெரிந்து கொண்டால் கூட உனக்கு நலமாக இருக்குமே என்று சொல்லி ஆண்டவர் அங்கலாய்த்தாரே. அதுபோல் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தை குறித்து அங்கலாய்க்கிறார், உங்கள் பிள்ளைகளை குறித்து அங்கலாய்க்கிறார். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த தருணத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. உங்களுடைய சந்ததிக்காக, ஹல்லேலூயா, உங்களுடைய குடும்பங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறதுக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். ஏன்னா ஆண்டவர் நம்மை குறித்து ஏற்கனவே முன் குறித்து வைத்திருக்கிறார். ஏனென்றால் இந்த ஜனத்தை எனக்கென்று நான் ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்னு சொல்லியிருக்கிறார். அடுத்ததாக எனக்கு அன்பானவர்கள் இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நீ வாசிப்பீங்கன்னா, சங்கீதம் 22:30 ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், அந்த சந்ததி நீங்களும் நானும் தான். அல்லேலூயா. கர்த்தரை சேவிக்கிற ஒரு சந்ததியாக நாம் இருக்கிறோம். அடுத்து இன்னொன்று சொல்கிறார் பாருங்க, தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். அல்லேலூயா. நம்முடைய குடும்பம் தேவனுடைய குடும்பமாக இருக்கணும். நம்முடைய வீட்டின் தலைவராக இயேசு இருக்க வேண்டும். அந்த நம்முடைய சந்ததி ஆண்டவருடைய சந்ததியாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. ஒரு தலைமுறை அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். தலைமுறை தலைமுறையாக கர்த்தரையே சேவிக்கிறதுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். நம்முடைய நாட்களுக்கு பிறகு கூட நம்முடைய பிள்ளைங்க எழுந்து கர்த்தருக்கு சேவை செய்யணும். நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். அவங்களுடைய நாட்களுக்கு பிறகு அவங்க பிள்ளைங்க எழும்பணும். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிறார். ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவனாய் இருக்கிறார். ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவனாய் இருக்கிறார். யாக்கோபின் தேவன் யோசேப்பின் தேவனாய் இருக்கிறார். யோசேப்பின் தேவன் யோசுவாவின் தேவனாய் இருக்கிறார். யோசுவாவின் தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். நம்முடைய தேவனாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய சந்ததியின் தேவனாய் இருக்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட கால அளவு மட்டும் நம்ம ஆண்டவரை ஆராதித்து ஒரு சந்ததி, ஒரு தலைமுறை 2 தலைமுறை கர்த்தரை ஆராதித்து பிறகு ஒரு விக்கிரகத்தை தேடுகிற ஒரு சந்ததியாக, ஒரு விக்கிரகத்தின் பின்னால் போகிற ஒரு சந்ததியாக மாறிவிடக்கூடாது. சங்கீதக்காரனை தாவீதுக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணினார். உனக்கு முன்பு இருந்தவனிடத்திலிருந்து என் கிருபை எடுத்தது போல உன்னிடத்திலிருந்து, உன் சந்ததியிடத்திலிருந்து என் கிருபை நான் எடுக்க மாட்டேன். உனக்கு பின்வரும் சந்ததி சந்ததியாக என் கிருபை தொடரும். நித்திய கிருபை நான் உனக்கு அளிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். காரணம் என்னன்னா, தாவீது சந்ததி குறித்த ஒரு கரிசனை உடையவராய் காணப்பட்டார். அதனாலதான் தாவீது தன்னுடைய குமாரனாகிய சாலமோனுக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக, ஆவிக்குரிய தந்தையாக அவர் செயல்படுகிறார். கர்த்தரை தேடுவதற்கு சாலமோனை உற்சாகப்படுத்துகிறார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு சாலமோனுக்கு உறுதுணையாய் நிற்கிறார். நாம் மகாபெரிய தேவனுக்கு ஒரு பெரிய ஆலயத்தை நாம் கட்ட வேண்டும் என்று சொல்லி அல்லேலூயா சந்ததியை உற்சாகப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, தாவீதுக்கு ஒரு பெரிய ஏக்கம், என்னோடு இந்த சந்ததி முடிந்து விடக்கூடாது, தலைமுறை தலைமுறையாக இது ஆண்டவருடைய சந்ததியாக மாற வேண்டும் என்று விரும்பினார். கர்த்தர் அந்த விருப்பத்தை நிறைவேற்றினார். அதுபோல் அருமையானவர்களே, இன்றைக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா, ஆண்டவருடைய சந்ததியாக நீ மாறணும். உங்கள் காலங்களுக்கு பின்பு பல தலைமுறை கர்த்தருடைய கிருபை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய கிருபையில் நடக்கிற ஒரு சந்ததியாக, அல்லேலூயா, பல தலைமுறைகள், அல்லேலூயா, எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய சந்ததி என்று அழைக்கப்படும்படியாக நீங்கள் இப்போவே ஜெபிக்க ஆரம்பிங்க. இப்போவே கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஏன்னா யோசுவாவுடைய நாட்டில் பார்க்கணும். யோசுவாவின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 22, 23, 24 அந்த வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா, யோசுவா ஒரு தீர்மானமாக சொல்கிறார். அதை நம்ம வாசிக்கலாமா? யோசுவாவின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அப்பொழுது யோசுவா ஜனங்களை நோக்கி, கர்த்தரை சேவிக்கும்படி நீங்கள் அவரை தெரிந்து கொண்டதற்கு நீங்களே உங்களுக்கு சாட்சிகள் என்றான். அதற்கு அவர்கள் நாங்களே சாட்சி என்றார்கள். அப்பொழுது அவன், அப்படியானால் இப்பொழுதும் உங்கள் நடுவே இருக்கிற அந்நிய தேவர்களை அகற்றிவிட்டு உங்கள் இருதயத்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள் என்றான். அப்பொழுது ஜனங்கள் யோசுவாவை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தரையே சேவித்து அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவோம் என்றார்கள். ஒரு சந்ததியாக, ஆண்டோடைய சந்ததியாக வந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்கள், எகிப்திலிருந்து பிரயாணப்பட்டவர்கள், கொஞ்சம் தூரம் கால அளவில் பாருங்கள், விக்கிரகத்தை தேடுகிறவர்களாக மாறிட்டாங்க. அதனால் யோசுவா தன்னுடைய தீர்மானத்தை அறிவிக்கிறார். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம், நாங்கள் வேறொரு விக்கிரகத்தை நாங்கள் சேவிக்க மாட்டோம்.
ஆனால் நீங்கள் யாரை சேவிக்க நீங்களே முடிவு பண்ணுங்க என்று சொன்ன உடனே நாங்களும் கர்த்தரையே சேவிப்போம்னு அந்த ஜனங்கள் தீர்மானம் எடுக்கிறாங்க. அந்த தீர்மானத்துக்கு பிறகு இயேசுவா சொல்கிறார், அப்போ உங்களிடத்தில் இருக்கிற விக்கிரகங்களை எல்லாம் தூக்கி வெளியே போட்டுருங்க. அது உங்களுக்கு வேண்டாம், அது உங்களுக்கு உதவாது, அது உங்களுக்கு நன்மை செய்யாது. அல்லேலூயா. ஒரு மனிதன் படைத்தது, ஒரு மனிதன் ஒரு சிலையை உண்டு பண்ணி திரும்ப அதே மனிதனை போய் நீ எனக்கு உதவி செய்யணும், அது எப்படிங்க உதவி செய்யும்? அல்லேலூயா. அதுபோல தான் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய சந்ததியாக இருந்தவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள என்ன பண்ணிட்டாங்க, விக்கிரக ஆராதனைக்காரர்களாக மாறிட்டாங்க. அதனால தான் அந்நிய தேவர்களை அகற்றி விட்டு உங்கள் இருதயத்தை இஸ்ரவேல் தேவனாக கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள். இன்றைக்கு அதே ஆலோசனை தான் ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார். உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள். கர்த்தருக்கு சாட்சியாக வாழ்வதற்கு ஒப்புக் கொடுங்க. சங்கீதம் 22:30 நல்ல மனப்பாடம் பண்ணிக்கிறங்க. ஒரு சந்ததி தேவனை தேடுகிற, தேவனை ஆராதிக்கிற ஒரு சந்ததியாக மாற வேண்டும். அந்த சந்ததி தலைமுறை தலைமுறையாக ஆண்டவருடைய சந்ததியாக தான் இருக்கணுமே ஒழிய ஒரு விக்கிரகத்தை ஆராதிக்கிற சந்ததியாக மாறிவிடக்கூடாது. 3-4 தலைமுறைக்கு அப்புறம் அவனுடைய இருதயத்தில் மாற்றம் வரக்கூடாது. ஹல்லேலூயா. தலைமுறை தலைமுறையாக கர்த்தரை ஆராதிப்பதற்கு நம்மளை அர்ப்பணிக்கணும். பிரியமானவர்களே, நம் ஒவ்வொருவரும் ஆவிக்குரியவர்களாய் வாழ்ந்து தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. இங்கே யோசுவா பாருங்க, ஒரு ஆவிக்குரிய தலைவனாக வாழ்ந்தபடினால தான் அவன் மரித்து பல ஆண்டுகளுக்கு பிறகும் கூட ஜனங்கள் கர்த்தரை விட்டு வழி விலகாமல் கர்த்தரை சேவித்தார்கள். ஹல்லேலூயா. அதை தான் நம்ம பார்க்குறோம். அதே யோசுவா 24வது அதிகாரத்தில் 29லேருந்து 31 வரைக்கும் வாசித்தா, யோசுவா இப்போ மரிச்சிட்டார். இந்த காரியங்கள் நடந்த பின்பு நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் கர்த்தருடைய ஊழியக்காரன் 110 வயதுள்ளவனாய் மரணம் அடைந்தான். அவனை எப்ராஹிம் மலை தேசத்தில் காயாஸ் மலைக்கு வடக்கே இருக்கிற திம்னாத் சேரா என்னும் அவனுடைய சுதந்திரத்தின் எல்லைக்குள்ளே அடக்கம் பண்ணினார்கள். யோசுவா உயிரோடு இந்த சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு செய்த அவருடைய கிரியைகள் யாவையும் அறிந்து யோசுவாவுக்கு பின்பும், அதாவது யோசுவா மரித்த பின்பும் கூட வெகுநாள் உயிரோடு இந்த மூப்பருடைய சகல நாட்களிலும் இஸ்ரவேலர் கர்த்தரை சேவித்தார்கள். இதுதாங்க ஆசீர்வாதம். நம்ம உயிரோடு இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நம்முடைய மரணத்திற்கு பிறகு நம்முடைய சந்ததி கர்த்தரை சேவிக்கிற ஒரு சந்ததியாய் மாற வேண்டும். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஒரு சந்ததியாய் மாற வேண்டும். கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற சுவிசேஷகர்களாக நம்முடைய பிள்ளைகள் எழும்ப வேண்டும். கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளாக நம்முடைய பிள்ளைகள் மாற வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் ஒரு அப்போஸ்தலர்களாய் மாற வேண்டும். நம்முடைய நாட்களில் வாழ்கிற இந்த வாலிபர்கள் கர்த்தருடைய சேவையில் நிலைத்திருக்க வேண்டும். அதுதான் நம்ம உண்மையாக கர்த்தருக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கை. பெற்றோர்களாக இருக்கிற நாம் ஆவிக்குரியவர்களாக ஜீவித்தால் கர்த்தர் நம்முடைய சந்ததியை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நல்ல ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஆதியாகம புஸ்தகம் 13வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு எனக்கு அன்பானவர்களே, அங்கே ஆபிரகாம் லோத் 2 பேருமே ஆண்டவரால் அழைக்கப்பட்டு ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கிறார். ஆபிரகாமை பின்தொடர்ந்து ஆவிக்குரிய ஒரு மனிதனாக வாழ்வதற்கு லோத்தும் தன்னை அர்ப்பணித்து ஆபிரகாமோடு தொடர்ந்து வருகிறார். அல்லேலூயா. ஒரு விதத்தில் அவங்க 2 பேரும் சகோதரர்கள். சிறிய தகப்பனுடைய மகன் தான் லோத்து. ஆனால் ஆபிரகாம் என்ன பண்ணுறார், ஒரு குமாரன் போல லோத்தை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. நல்ல ஒரு ஆவிக்குரிய மனிதனாக உருவாக்க வேண்டும் என்று முயற்சி எடுக்கிறார். ஆபிரகாமோடு இருக்கிற வரைக்கும் லோத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆபிரகாம் ஆஸ்வதிக்கப்பட்டது போல லோத்தும் ஆஸ்வதிக்கப்பட்டார். ஆபிரகாமுடைய மந்தை பெருகினது போல லோத்துடைய மந்தையும் பெருகினது. ஆபிரகாமுக்கு வேலைக்காரர்கள் அதிகமானது போல லோத்துக்கு வேலைக்காரங்க அதிகமாயிட்டாங்க. இப்போ ஆஸ்வாதம் பெருகினதுனால ஆவிக்குரியவன் கர்த்தருக்கு பயந்து நிற்கிற ஒரு மனிதனாய் காணப்படுகிறான். ஆனால் உலகத்திற்குரிய மாம்சத்துக்குரிய இந்த லோத்தோ அவனால் கர்த்தருடைய கையில் அடங்கி இருக்க முடியல. ஆசீர்வாதம் நமக்கு யாரால் வருகிறது என்பதை அவன் மறந்து நம்முடைய முயற்சினால் நம்முடைய பிரயாசத்தினால தான் நம்ம ஆஸ்வதிக்கப்படுகிறோம் என்பதை அல்லேலூயா அவன் அறிந்து கொண்டவனாக, அதை தவறாய் புரிந்து கொண்டவனாக அவன் தன்னுடைய சகோதரனுக்கு விரோதமாகவே காரியங்களை நடப்பிக்கிறத நம்ம பார்க்குறோம். டெய்லி சண்டை, டெய்லி வாக்குவாதம், டெய்லி போராட்டம். நான் அன்போடு சொல்கிறேன் பிரியமானவர்களே, ஆவிக்குரியவர்கள் இன்றைக்குமே அல்லேலூயா எந்த ஒரு விஷயத்தை ஆவியில் தான் அவங்க பார்ப்பாங்க, ஆவியில் தான் அவங்க டீல் பண்ணுவாங்க. அல்லேலூயா. ஆவியும் மாம்சத்தை ஒரு நாள் போட்டு மிக்ஸ் பண்ணவே மாட்டாங்க. இதுக்கு நல்ல ஒரு உதாரணம், ஆபிரகாமுடைய சந்ததியாய் வந்து ஆபிரகாமுக்கு அடுத்த சந்ததியில் வந்த ஈசாக்கு நல்ல ஒரு உதாரணம். ஈசாக்கு துறவு வெட்டும் போது பெலிஸ்தர்கள் வந்து வாக்குவாதம் பண்ணுறாங்க. ஆனால் ஈசாக்கு வாக்குவாதம் பண்ணலை. அவன் வந்து வாக்குவாதம் பண்ணுகிற பெலிஸ்தரை பார்க்கல. அவனுடைய பார்வை கீழான பார்வை அல்ல, அவனுடைய பார்வை மேலான பார்வை. அவனுடைய கண்கள் தேவனையே நோக்கி பார்க்கதா இருந்தது. அவங்க வாக்குவாதம் பண்ணும்போது அதனால தான் திரும்ப வாக்குவாதம் பண்ணாதபடிக்கு சரி பரவாயில்ல நீங்கள் வேணா எடுத்துக்கிறங்க. என்றைக்குமே வந்து
விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போன வரலாறே கிடையாது பிரியமானவர்களே. நீங்கள் வாக்குவாதம் பண்ணுறீங்களா, சரி பரவாயில்ல, நீங்கள் எடுத்துக்க. நான் வாக்குவாதம் பண்ணுறதுக்கு நான் வரல. நான் உங்களெல்லாம் பார்க்க மாட்டேன், ஆண்டவரே நோக்கி பார்ப்பேன். இது ஒன்று போன ஆண்டவர் எனக்கு 2 தருவார் என்று சொல்லி அடுத்து ஒரு துறவு விட்டுகிறார். ஏசைக்கு சித்தனான அதுலேயும் வாக்குவாதம் பண்ணுறாங்க. ஈசாக்கு வாக்குவாதம் பண்ணல. ஏன்னா இங்கேயே நம்முடைய போராட்டம்லாம் வெறும் மாம்சத்துக்குரிய போராட்டம் இல்லை, இந்த உலகத்துக்குரிய போராட்டம் அல்ல, உலக மனிதர்களோடு போராட்டம் இல்லை. நம்முடைய போராட்டம் இல்லை அதிகாரங்களோடு, துரைத்தனங்களோடு, அந்தகார வல்லமையின் கிரிகளோடு, வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவியின் சேனைகளோடு போராட்டம் உண்டு. நாம் கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம் என்றால் கர்த்தர் எல்லா போராட்டத்தையும் அவர் செட்டில் பண்ணுவார். எல்லா வாக்குவாதங்களை கர்த்தர் முறியடிப்பார். அதனால தான் அடுத்து 3வது ஒரு துறவு வெட்டின பொழுது ஹல்லேலூயா, அவங்க ரெகோபோத் என்று சொல்லி அங்கு ஈசாக்கு சொல்ற, நான் பலுகி பெருகுவதற்கு கர்த்தர் எனக்கு ஒரு இடத்தை உண்டாக்கினார். நீங்கள் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு வெறும் மாம்சத்துக்குரியவர்கள் போல இருந்தால் நீங்கள் அதே இடத்துல தான் இருப்பீங்க. அதெல்லாம் விட்டு விலகி நீங்கள் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளாக இருந்தால் கர்த்தர் உங்களுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு இடத்த உண்டாக்குவார். நீங்கள் அந்த இடத்துல ஆஸ்வாதமாக இருப்பீங்க. அங்கே வாக்குவாதம் இருக்காது, அங்கே போராட்டம் இருக்காது, அங்கே நெருக்கடி இருக்காது. ஹல்லேலூயா, கர்த்தர் உங்களை பலுகி பெருக பண்ணுவார். நீங்கள் ஒரு விதைச்சா கர்த்தர் அதை 100 மடங்கு பெருக பண்ணுவார். ஆனால் இந்த இடத்துல உங்கள் லோத்து பாருங்கள், ஆபிரகாம்கிட்ட கொஞ்சம் சரண்டராகி நம்ம நம்மளுக்குள்ளே ஏன் வாக்குவாதம் பண்ணணும் வேண்டாம் அப்படின்னு இருந்திருந்தா லோத்துடைய சந்ததியும் ஒரு ஆவிக்குரிய சந்ததியாக தான் இருந்திருக்கும். ஆனால் பாருங்கள், நம்ம வாசிக்கலாம் பிரியமான, அதை வாசிச்சுட்டு நம்ம ஜெபிக்கலாம். நம்முடைய சந்ததி ஹல்லேலூயா மாம்சத்துக்குரிய சந்ததியாக இருக்கக்கூடாது, ஆவிக்குரிய சந்ததியாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் லோத்துடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொண்டு சில படிப்புகளை படித்து கொண்டு நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 13வது அதிகாரம் 8வது வசனம் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், ஏன்னா நம் சகோதரர். இதுதான் ஆவிக்குரிய மனிதன் பேசுகிற பேச்சு. தம்பி, நம்மளுக்குள்ள வாக்குவாதம் வேண்டாம்ப்பா, நமக்குள்ள பிரச்சனையே வேண்டாம். நீ கிழக்க போறியா, நான் மேற்க போகிறேன். நீ வடக்க போறியா, நான் தெற்க போகிறேன். ஹல்லேலூயா. நம்மளுக்குள்ள எதுக்கு வம்பு, எதுக்கு பிரச்சனை, ஏன் ஒன்றும் இல்லாதுக்கலாம். ஹல்லேலூயா. நம்ம சண்டை போடணும். இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இருப்பாங்களா நமக்கு தெரியாது. இன்னைக்கு இருக்கிற பணம் நாளைக்கு என்ன ஆகும் நமக்கு தெரியாது. ஹல்லேலூயா. அதனால் எதுக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாம் சொன்னோன்னு லோத்து என்ன சொல்லியிருக்கணும், வேண்டாம், நமக்குள்ள பிரிவினை வேண்டாம், மனக்கசப்பு வேண்டாம், நம்ம சேர்ந்தே இருந்தலாம் அப்படி தானே சொல்லியிருந்திருக்கு. நான் லோத்து எப்படாலும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். வெயிட் பண்ணிட்டு 9வது வசனம் பாருங்கள், இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாக இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கும் போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டம் போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை விட்டு பிரிந்து போனார்கள். பிரிந்து போன்ற முடிவை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. பிரிந்து போன உடனே லோத்துடைய மனைவி உப்பு தூணா மாறிட்டாங்க. ஏன்னா தேவ தூதர் சொல்கிறாரு, இந்த சந்ததிக்குள்ளே உன்னை ஒரு நீதிமானாய் நான் கண்டேன், நீ இந்த சமபூமியில் எங்கும் இல்லாதபடிக்கு அந்த மலைக்கு நீ ஓடி போய் ஜீவன் தப்பித்துக்கொள், நீ ஓடி போகிற இந்த தூரத்தில் நீ பின்னிட்டு திரும்பி பார்க்காதே, உன்னுடைய பிள்ளைகள் உனக்கு உண்டானவர்கள், உனக்கு உண்டான பொருட்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு துரிதமாய் ஓடு என்று சொன்ன பொழுது லோத்துடைய மனைவி திரும்பி பார்த்து உப்பு தூணாய் மாறி போனார்கள். லோத்துடைய 2 பிள்ளைகளும், ஏன்னா இந்த தகப்பன் மாம்சத்துக்குரியவனாக இருந்தபடினால பிள்ளை அந்த சந்ததி மாம்சத்துக்குரிய சந்ததியாக தான் இருந்துச்சு. ஆனால் தவறான ஒரு தீர்மானம் எடுத்து தகப்பனிடத்தில் அவர்கள் சேர்ந்து குழந்தையை பெற்று கர்த்தருடைய சமூகத்திற்கு ஹல்லேலூயா கர்த்தருடைய சமூகத்துக்கு வரக்கூடாத, கர்த்தரை ஆராதிக்கக்கூடாத 10 தலைமுறை மட்டும் மோவாபியர் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். அவங்க கர்த்தருடைய சமூகத்துக்கு வரக்கூடாது, ஒரு நாள் அவங்க ஜெபிக்கக்கூடாது, ஒரு நாள் கர்த்தரை ஆராதிக்கக்கூடாது, கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்கக்கூடாது என்று சொல்லி கர்த்தரால் விலக்கி வைக்கப்பட்டார்கள். அப்படி ஒரு நாள் நம்முடைய சந்ததி மாறிடக்கூடாது பிரியமானவர்களே. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததியாக மாறணும். அதனால சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், ஹல்லேலூயா, என் சந்ததி ஹல்லேலூயா கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு சந்ததி, எனக்கு பின் ஒரு தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி என்று அழைக்கப்படும். அப்படிதான் இருக்கணும். யோசுவா பாருங்கள், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம், சந்ததியாக நாங்கள் கர்த்தரை சேவிப்போம் என்று சொல்லியிருந்தார்கள். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, ஆபிரகாம் ஒரு ஆவிக்குரிய ஒரு தகப்பனாக இருந்தபடினால, ஆனால் லோத்துக்கு நல்ல வீடு இருந்துச்சு சோதோமில், லோத்துக்கு மனைவி இருந்தாங்க. ஹல்லேலூயா. லோத்துக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க, அந்த பிள்ளைங்களுக்கு திருமணம் கூட நிச்சயமாயிருச்சு. இப்படி எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனால் ஆவிக்குரியவனாக இருந்த ஆபிரகாமுக்கு ஹல்லேலூயா அவருடைய மனைவி பலவீனமாக தான் இருந்தாங்க,
குழந்தை இல்லை, சொந்தமாக வீடு இல்லை. ஏன்னா ஆபிரகாம் கூடாரவாசியாக தான் இருந்தார். ஆண்டவர் ஆபிரகாம் சொல்லியிருந்தார், நீ கூடாரவாசியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. வீடு, சொந்தமாக வீடு இல்லை, பெரிய சொல்லிக்கொள்கிற அளவுக்கு ஒன்றும் ஆசீர்வாதம் இல்லை. ஆனால் மாம்ச பிரகாரமாக இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இருக்குது, ஆவிக்குரியவங்களுக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்குது. ஆனால் ஹல்லேலூயா, ஒன்றும் இல்லாமல் இருந்து கர்த்தர் உருவாக்குகிற கர்த்தர், ஒன்றும் இல்லாதிருந்து கர்த்தர் உருவாக்குவதற்கு அவர் ஸ்பெஷலிஸ்ட் அதில். ஹல்லேலூயா. அதனால எனக்கு கண்பானவர்களே, லோத்துடைய சந்ததி சபிக்கப்பட்ட சந்ததியாய் மாறினது. ஆனால் ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணினார். அதைத்தான் நம்ம வாசித்து நம்ம ஜெபிக்கலாம். பிரியமானவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபிக்கலாம். ஆதியாகம புஸ்தகம் அதே 13வது அதிகாரம் நீங்கள் 15-16 வாசிப்பீங்கன்னா ஆபிரகாம் பார்த்து ஆண்டவரே சொல்கிறார். இப்போ லோத்து பிரிஞ்சு போன பிறகு ஆண்டவர் பேசுகிறார், நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து. பார்த்தீங்களா, இதுதான் சந்ததி சந்ததியாக நம்முடைய சந்ததி ஆண்டவருடைய சந்ததியாக இருக்கும்போது அவர் என்றென்றைக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படி கொடுப்பார். என்றென்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததி எண்ணப்படும் சொல்லுகிறார். அப்படின்னா எண்ணி முடியாத அளவுக்கு உன்னையும் பிள்ளைகளை ஆஸ்வதிப்பேன் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வேண்டுமென்றால் எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் ஆவிக்குரியவர்களாகவே இருக்கணும். முதல்ல வாக்குவாதம் இருக்கக்கூடாது. ஆவிக்குரியவர்கள் ஒரு நாள் வாக்குவாதம் பண்ண மாட்டாங்க. கர்த்தரை ஆராதிப்பதற்கு தங்களை ஒப்பு கொடுப்பாங்க. ஆவிக்குரியவர்கள் வசனத்தை தியானிப்பாங்க. ஆவிக்குரியவங்க ஜெபிப்பாங்க. ஆவிக்குரியவங்க ஆண்டவருக்கு சாட்சியாக இருப்பாங்க. ஆபிரகாம் பாருங்கள், நம்ம சகோதரர்கள் தம்பி, ஏன்பா நமக்குள்ள பிரச்சனை, நம்ம வாக்குவாதம்லாம் வேண்டாம், நீ கிழக்க போனால் நான் மேற்க போகிறேன், நீ மேற்க போனால் நான் கிழக்க போகிறேன், நீயே செலக்ட் பண்ணிக்க, உனக்கு எது வேணுமோ எடுத்துக்க, எல்லாத்தையும் கூட எடுத்துகிட்டு போ, எனக்கு கர்த்தர் மட்டும் போதும், நான் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அவரை ஆராதித்தால் போதும் என்று சொல்லி கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு ஆபிரகாம் தன்னை விட்டு கொடுத்தபடினால ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமே நீ சுற்றி திரிகிற பூமி இது முழுவதையும் உனக்கு தருவேன்னு சொல்லலை, உனக்கும் உனக்கு பின்வரும் சந்ததிக்கும் தருவேன். அதோடு ஆண்டவர் நிற்கலை, இந்த கடற்கரை மணலை ஒருவன் எண்ணக்கூடுமானால் உன் சந்ததி எண்ணப்படும் என்று சொன்னார். அதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம கடற்கரை மணலை ஒரு நாள் யாரும் எண்ணவே முடியாது. அதுபோல் ஆவிக்குரியவர்களாக இருக்கிறவங்களுடைய சந்ததியை யாரும் குறுக்கிட முடியாது. யாரும் எண்ணி அளவுலாம் எடுத்து அவங்கள முடிச்சிட முடியாது பிரியமானவர்கள். ஏனென்றால் இந்த உலகத்தில் இருக்கிறவனை பார்க்க நமக்குள்ளே இருக்கிற ஒரு பெரியவர். ஆவிக்குரியவர்களுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், உன் சத்துருக்களுக்கு முன்பதாக உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவேன், உன் பாத்திரம் நிரம்பி வழின்னு சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தந்து நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். அதனால் கண்களை மூடி கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஆராதித்து கர்த்தரை மகிமைப்படுத்தி நம்ம ஜெபத்துக்குள்ளே கடந்து செல்லலாம். நம்முடைய பிள்ளைங்க கர்த்தரை ஆராதிக்கணும், நம்முடைய பேர பிள்ளைங்க ஆராதிக்கணும், வாலிப பிள்ளைகள் கர்த்தருக்காக எழும்பணும். ஹல்லேலூயா. ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை எபினேசரே, ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மன்றியிடுவேன் உன் பாதத்திலே, மன்றியிடுவேன் உன் பாதத்திலே. எபினேசரே, ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை எபினேசரே, ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா, எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா, உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. எபினேசரே, ஆராதனை
என் துணையாளரே. ஆராதனை எபினேசரே, ஆராதனை என் துணையாளரே. ஆராதனை என்மேல் நீர் வைத்த உம் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா. நீர் என்மேல் வைத்த உம் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா. கடும் கோபத்தால் என்னை அழித்தாலுமே, கடும் கோபத்தால் என்னை அழித்தாலுமே, கனிவாக என்னை நீர் தேற்றினீரே. கனிவாக என்னை நீ தேற்றினீரே. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மன்னிடுவேன் உன் பாதத்திலே, மன்னிடுவேன் உன் பாதத்திலே. எபினேசரே, ஆராதனை என் துணையாளரே. ஆராதனை எபினேசரே, ஆராதனை என் துணையாளரே. ஆராதனை இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழியொன்றும் அறியாமல் தவிக்கையிலே. இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழியொன்றும் அறியாமல் தவிக்கையிலே. மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறந்தீரோ என்று நான் அழுதேனையா. மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மன்னிடுவேன் உன் பாதத்திலே, மன்னிடுவேன் உன் பாதத்திலே. எபினேசரே, ஆராதனை என் துணையாளரே. ஆராதனை எபினேசரே, ஆராதனை என் துணையாளரே. ஆராதனை ஹல்லேலூயா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மன்னிடுவேன் உன் பாதத்திலே, மன்னிடுவேன் உன் பாதத்திலே. எபினேசரே, ஆராதனை என் துணையாளரே. ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இம்மட்டும் உதவி செய்த எபினேசரே, இனிமேலும் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிற உமக்கு ஸ்தோத்திர ராஜா, உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. தகப்பனே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. உம்மை வாழ்த்தி வணங்குகிற ராஜா. நீங்க நல்லவர், நீங்க பெரியவர், நீங்க அற்புதமானவர் தகப்பனே. நீங்க அதிசயங்களை செய்கிறவர் ராஜா, நீங்க ஆசீர்வதிக்கிறவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி 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 ஆவியானவரே. தூயாதி தூயவரே உமக்கு நன்றி. துதிக்கு பாத்திரரே உமக்கு நன்றி. மகிமைக்கு பாத்திரரே உமக்கு நன்றி. கனத்துக்கு பாத்திரரே உமக்கு நன்றி. மகத்துவம் உள்ளவரே உமக்கு நன்றி. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அப்பா உமக்கு நன்றி. உங்களுடைய இளைய தலைமுறையின் ஒவ்வொருவருடைய கரங்களை தந்து நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. ஏசப்பா, ஒவ்வொரு வாலிபர்களை, வாலிப பிள்ளைகளை சந்திங்க அப்பா. எங்களுடைய பிள்ளைகளை சந்திங்க ஆண்டவரே. எங்களுடைய குமாரர் குமாரத்திகளை சந்திங்க. உங்க ரட்சிப்பின் கரத்தை நீங்க வெளிப்படுத்துங்க அப்பா. எங்க குடும்பத்துல ஒருவர் கெட்டு போகுது உங்க சித்தம் இல்லையே அப்பா. நீங்க சொல்லி இருக்கிறீங்களே, சிறியவர் ஒருவராக கெட்டு போகுது என் பிதாவின் சித்தமில்லை நீங்க சொல்லி இருக்கிறீங்களா ஆண்டவரே. இந்த சிறு பிள்ளை ஒருவர் நீங்கள் அற்பமா எண்ணாதபடிக்கு ஜாக்கிரதையா இருங்கள் என்று சொல்லி இருக்கிறீங்களப்பா. ஏசப்பா, உம்மை உயர்த்துகிற ராஜா, உம்மை உயர்த்துகிற ஆண்டவரே. உம்மை துதிக்கிற ஆண்டவரே. எங்களுடைய பிள்ளைகளுக்காக, என்னுடைய சந்ததிக்காக கர்த்தாவே உம்முடைய திறப்பில் நிற்கிறோம். என்னுடைய சந்ததி என்றென்றைக்கு ஆண்டவரே அப்பா, என்னுடைய தலைமுறை தலைமுறைக்கு இந்த ஆண்டவருடைய சந்ததி என்று சொல்லத்தக்கதாக அப்பா, தலைமுறை
தலைமுறை தலைமுறைக்கு நீங்க இரக்கம் பாராட்டுங்க. தாவீதுக்கு அருள நித்திய கிருபையை ஆண்டவரே எங்கள் தேசத்தில் இருக்கிற ஆண்டவரே இளைய தலைமுறையினருக்கு நீங்க கொடுங்க ஆண்டவரே. வாலிபர்களுக்கு கொடுங்க, வாலிப பிள்ளைகளுக்கு கொடுங்க ஆண்டவரே. உங்க ரட்சிப்பின் கரை இறங்கட்ட ஆண்டவரே. அப்பா பலவிதமான ஆண்டவரே மாயை பின்பற்றி கடந்து போகிற அப்பா உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. இச்சையின் ஆவினால கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை வரட்டும் ஆண்டவரே. வாலிபர்கள் தேவனை அறிந்து கொள்ளட்டும், வாலிப பிள்ளைகள் உண்மை அறிகிற அறிவில் வளரட்டும், உடைய வசனத்தை தியானிக்கட்டும், உடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கிற பிள்ளைகளாய் மாறட்டும், உடைய ராஜ்யத்தை உடைய நீதியை தேடுகிற பிள்ளைகளாய் காணப்படட்டும், உடைய ராஜ்யத்தின் நன்மைகளை எங்க பிள்ளைங்க சுதந்திரிக்கட்டும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திர ராஜா, உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. உம்மை துதிக்கிற ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வ பூமிக்கு ஆண்டவராகிய கர்த்தாவே, சகலத்தையும் உண்டாக்கினவரே, எங்களை பேர் சொல்லி அழைத்தவரே, பெரிய காரியங்களை செய்கிறவரே, அப்பா பூமியும் அது நிறைவு உம்முடையவர்கள் ஆண்டவரே. பூமியின் எல்லைங்க இருக்கிற எல்லா வாலிபர்களை வாலிப பிள்ளைகளுடைய கரத்தில் தருகிறோம். அவர்களின் ரட்சியும் ஆண்டவரே, அவர்களின் ரட்சியும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். போதைக்கு அடிமையாக இருக்கிற ஆண்டவரே, புகை பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிற, மதுபானத்திற்கு ஆண்டவரே அடிமைப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் நீங்க சந்திங்க, விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே, விடுதலை ஆக்குங்கப்பா. ஹல்லேலூயா. அப்பா நீங்க சொல்லி இருக்கிறீரே, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாவே நீங்க விடுதலை ஆவீர்கள் நீங்க சொல்லி இருக்கிறீங்களே ராஜா. ஹல்லேலூயா. ஒரு பெரிய விடுதலை நீங்க கொடுங்க ஏசப்பா. நீங்க அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே, நீங்க அதிசயங்களை செய்யுங்க. ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி இயேசுவே. தேவரே நீங்க அப்படியே செய்கிற கிருபைக்காக நன்றி. அன்பு தகப்பனே ஜெபங்களை கேட்கிற கிருபைக்காக நன்றி. அப்பா குடும்பங்கள் இருக்க முதியவர் துவங்கி ஆண்டவரே, வாலிபர்கள் சிறு பிள்ளைகள் வரைக்கும் எல்லாரும் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஒருவரும் கெட்டு போக கூடாதுப்பா. குடும்பம் குடும்பமாய், சந்ததி சந்ததியாய், தலைமுறை தலைமுறையாய் கர்த்தருக்கு உகந்தவர்களாக, கர்த்தருடைய ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வாழ தகப்பனே நீங்க கிருபை செய்யுங்க. பின்வாங்கி போன ஆத்மாக்களை சந்திங்க ஆண்டவரே. அப்பாவுக்கு ஸ்தோத்திரங்களுடைய பாவங்களை மன்னிங்க, குற்றங்களை மன்னிங்க, மீறுதல்களை மன்னிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி 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 ஆவியானவரே. தூயாதி தூயவரே நன்றியோடு துதிக்கிற ராஜா. நீங்க ஆண்டவரே அற்புதங்களை செய்யுங்கப்பா, அதிசயங்களை செய்யுங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. ஏசப்பா நீங்க வழி நடத்துங்க. யெகோவா ஈராய் நீங்க வெளிப்படுங்க, யெகோவா மீட்பராய் நீங்க வெளிப்படுங்க. அற்புதங்களை செய்யுங்க டேடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். சினிமா மோகத்தில் இருக்கிற வாலிபர்களை சந்திங்க அப்பா. தமிழகத்தில் ஆண்டவரே ஒரு எழுப்புதல் வரட்டும் ஆண்டவரே. தமிழகம் உமக்கு சொந்தமாய் மாறட்டும் ஆண்டவரே. வாலிபர்கள் வாலிப பிள்ளைகளுடைய கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. அநேக வாலிபர்கள் உமக்கு சீசர்களாய் மாறட்டும் தந்தையே. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம்பா. நீ அப்படி செய்கிற கிருபைக்காக நன்றி. வாலிபர்களை வாலிப பிள்ளைகளை சிறு பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக நன்றி அப்பா. சிறிய ஆண்டவரே யோசேப்பை நீர் கண்ணோக்கி பார்த்தீரே அப்பா. வாலிப பிராயத்தில் தானியலுடைய கூட்டாளுடைய ஜெபத்தை நீர் கேட்டீரே அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சிறு பிள்ளை என்று பார்க்காமல் சாமுவேலோடு நீர் பேசினீரே, அதே போல இந்த நாட்டில் எங்க பிள்ளைகளோடு பேசுங்க, எங்க சந்ததியினோடு பேசுங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி. ஆபிரகாம் சொன்னீங்களே உனக்கு உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன்னு சொன்னீங்களே அப்பா. எங்க பிள்ளைங்க தேசத்தை சுதந்திரிக்கிற பிள்ளைகளாய் மாறட்டும், தேசத்தை சுவிசேஷத்தால் நிரப்புகிற பிள்ளைகளாய் மாறட்டும், தேசத்துக்காக கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாறட்டுங்க தாவே. ஆத்தும பாரத்தை நீங்க கொடுங்க. அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக திறப்பில் கதறி ஜெபிக்கிற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரையும் மாற்றுங்க ஆண்டவரே. ஏசப்பா நீங்க அப்படி செய்கிற கிருபைக்காக நன்றி. தேசத்தில் மாற்றங்களை எழுப்புதல் தந்து நடத்தப்போற தயவுக்காக நன்றி சொல்றேன் ஆண்டவரே. தொடர்ந்து உங்க நாமம் மகிமைப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, கட்டாயம் நம்முடைய சந்ததிகளை தேவன் சந்திக்கிறதுக்கு உண்மையிலவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாமும் நம்முடைய சந்ததியும் ஆண்டவருடைய சந்ததியாய் வாழ்வதற்கு கர்த்தர் கிருபை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தலைமுறை தலைமுறையாக இது ஆண்டவருடைய சந்ததி என்று சொல்லப்படும்படி உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தர் இறக்க செய்கிறவராக இருக்கிறார். தொடர்ந்து விசுவாசத்தோடு ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதித்து தொடர்ந்து நம்முடைய சந்ததிக்காக இந்த சால்வேஷன் டிவி ஊழியத்துக்காக நாம் ஜெபித்து இந்த ஜெபத்தை முடிக்கலாம். ஹல்லேலூயா. நோய்களை நீக்கினாரே, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, படுகொலியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே, படுகொலியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே
சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகிறார். கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசுவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. நீங்க நல்லவர், நீங்க பெரியவர், நீங்க அற்புதமானவர் தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி நன்றி ராஜா. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நிறைவாக நாம் யாவரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய குடும்பங்களுக்காக, சந்ததிக்காக மட்டுமல்ல, நம்முடைய தேசத்தின் எழுப்புதலுக்காக, நம்முடைய தேசத்தில் இருக்கிற எல்லா வாலிபர்கள், வாலிப பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காக, விசேஷமாக பெண்களுடைய பாதுகாப்புக்காக, பெண் பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காக, மற்றும் நிறைவாக நம்முடைய சால்வேஷன் டிவி ஊழியங்களுக்காக நாம் ஜெபித்த இந்த ஜெபத்தின் நிறைவுக்குள்ளாக நம்ம கொண்டு வரலாம். ஹல்லேலூயா. எல்லாருமே கண்களை மூடி இறுதியாக ஒரு குடும்பமாக இணைந்து நம்முடைய தேசத்துக்காக திறப்பில் நிற்போம். தேசத்தில் எல்லா வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள் தேவனை அறிகிறவர்களாக மாறணும். ஹல்லேலூயா. பலவிதமான உபதேசங்கள், பலவிதமான போதனைகள், பலவிதமான ஹல்லேலூயா காரியங்கள், உணர்வுகளை சார்ந்து நம்முடைய வாலிபர்கள் நடக்கிறாங்க, வாலிப பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஒரு மனிதன் பின்னால் போகிற ஒரு திரள் கூட்ட வாலிபர்களை நம்முடைய தமிழகத்தில் நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. அதெல்லாம் மாறணும், அப்படிப்பட்ட சூழ்நிலை மாறணும். நம்முடைய பிள்ளைங்க எப்படி இருக்கணும்னா, இயேசுவுக்கு சீடர்களாக இருக்கணும், இயேசுவை பின்பற்றுறவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. அவர் எந்த பிரகாரமோ நாங்கள் அந்த பிரகாரம் என்று சொல்கிற அளவுக்கு நம்முடைய பிள்ளைங்களுக்கு ஹல்லேலூயா ரோல் மாடல் இயேசு தான். வேறு யார் இருக்கக்கூடாது, எந்த மனிதனும் இருக்கக்கூடாது, எந்த புனிதர் இருக்கக்கூடாது, ஊழியர்கள் கூட இருக்கக்கூடாது. கர்த்தர் தான் அவங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கணும். ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரையே நோக்கி பார்க்கணும். நம்முடைய சந்ததிக்கு பிறகு, நம்முடைய தலைமுறைக்கு பிறகு ஒரு தலைமுறை இது என்றைக்கு ஆண்டோடைய சந்ததி என்று சொல்லத்தக்கதாக, நம்முடைய காலங்களுக்கு பிறகு நம்முடைய சந்ததி தேவனை சேவிக்கிற ஒரு சந்ததியாக இருக்கணும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு பாரத்தோடு எல்லாரும் ஜெபிப்போம். எல்லாரும் கண்களை மூடி இதயத்தின் ஆழத்தில் கர்த்தரை நோக்கி பார்த்து நம்ம ஜெபித்து இந்த ஜெபத்தை முடிக்கலாம். நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. ஜெபத்தை கேட்கிறவரே, ஜெபங்களுக்கு பதில் தருகிறவரே, அற்புதங்களை செய்கிறவரே, அதிசயங்களை செய்கிறவரே, ஆசீர்வதிக்கிறவரே, இயேசுவே
இயேசுவை நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிற ராஜா. நீங்கள் நல்லவர், நீங்கள் பெரியவர், நீங்கள் அற்புதங்களை செய்கிறவர் ஆண்டவரே. எஸ்அப்பா, இந்த மட்டும் நோக்கி பார்க்க நீங்கள் தந்த கிருபைக்காக நன்றி அப்பா. எங்களுடைய வாலிபர்கள், வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. சிறு குழந்தைகள் துவங்கி வாலிப பிராயத்தில் எல்லாருக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம் ஆண்டவரே. அப்பா, வாலிபுடைய கண்களை திறந்துள்ளுங்க. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்வதனால் தானே என்று நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தாவே, எங்கள் பிள்ளைகள் உங்களுடைய வசனத்தை தியானிக்கணும், உங்களுடைய வசனத்தை ஆண்டவரே வாசிக்கணும் ஆண்டவரே, அதை தியானிக்கணும், ஜெபிக்கணும், கர்த்தரை தேடணும் ஆண்டவரே. எங்களுடைய காலங்களுக்கு பிறகு ஒரு சந்ததி இது என்றென்றைக்கு கர்த்தருடைய ஹல்லேலூயா தலைமுறைக்கும் இது ஆண்டவருடைய சந்ததி என்று சொல்லத்தக்கதாக தகப்பனை உண்மையே சேவிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட நீங்கள் உதவி செய்யுங்க. ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். தலைமுறைக்கு நீங்கள் இறக்க செய்யுங்க கர்த்தாவே. உமக்கு நன்றி. உங்களுடைய இறக்கங்கள் 1000 தலைமுறைக்கு வரைக்கும் இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்களப்பா. அப்பா ஸ்தோத்திரம். தலைமுறையாக உங்களுடைய இறக்கத்தை, உங்களுடைய கிருபையை தந்து நடத்துங்க ஆண்டவரே. ஏசப்பா, நீங்கள் அப்படி செய்கிற உமக்கு நன்றி. தேசமெங்கும் உங்களுடைய கரத்தில் தருகிற வாலிபர்களுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பை கொடுங்க. குறிப்பாக ஆண்டவரே, வேலைக்கு போகிற ஆண்டவரே, காலேஜில் படிக்கிற, ஸ்கூலில் படிக்கிற அப்பா சிறு பிள்ளைகள், பெண் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பை கொடுங்க. இந்த நாட்டில் ஆண்டவரே, பெண்களுக்கு விரோதமாய் குற்றங்கள் அதிகரித்து வருகிற தேவனே நீர் ஆண்டவரை அறிந்திருக்கிறீர் அப்பா. சத்துரு முன்பு எப்பொழுது இல்லாதபடிக்கு இன்றைக்கு தீவிரமாக பெண் குழந்தைகளுக்கு விரோதமாக ஆண்டவரே அப்பா பலவிதமான பாலியல் வன்கொடுமைகளை நிகழ்த்துகிறதை தேசமெங்கு பார்க்கிறோம். குற்றமில்லாத பெண் பிள்ளைகளுடைய ரத்தம் பூமியில சிந்தப்படுகிற நம்ம பார்க்கிறோம். அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. அதெல்லாம் தேசத்துக்கு ஒரு சாபம் ஆண்டவரே. சாப கட்டுக்களை உடைத்தறிங்க ஆண்டவரே. சாத்தானுடைய கிரிகளை நிர்மூலமாக்குங்க அப்பா. பெண் பிள்ளைகளுக்கு, வாலிபர்களுக்கு, குழந்தைகளுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பை கொடுங்க ஆண்டவரே. பாலியல் வன்முறையெல்லாம் இயேசு நாமத்தில் எங்களுக்கு தேசத்தை விட்டு அகன்று போகட்டும். இந்த இச்சை ஆவின் கிரிகளால் நிர்மூலமாகட்டும் ஆண்டவரே. நீங்கள் காத்துக்கொள்ளுங்க. ஒரு பெரிய எழுப்புதலை இந்த தலைமுறையில் நாங்கள் பார்க்கட்டும். ஒரு எழுப்புதல் தீ எங்கள் தேசமெங்கு பற்றி பிடிப்பதாக, இயேசு நாமத்தில் எழுப்புதல் வருவதாக. அக்கினியை போட வந்தேன், அது இன்றைக்கே பற்றியறிய வாஞ்சிக்கிறேன்னு சொன்ன கர்த்தர் உங்கள் அக்கினி அபிஷேகத்தினால வாலிபர்களை, வாலிப பிள்ளைகளை நிரப்புங்க. நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க கர்த்தாவே. இந்த சால்வேஷன் ஊழியத்தை ஆஸ்வதிங்க. எல்லைகளை பெரிதாக்குங்க, தேவைகளை சந்திங்க, தடைகளை உடைங்க ஆண்டவரே. அப்பா, இந்த ஊழியத்தை பொறுப்படுத்தி நடத்துகிற அருமையான ஜேம்ஸனை ஆஸ்வதி, அவருடைய கரங்களை பலப்படுத்துங்க அப்பா. வருகிற வாரத்தில் எல்லா பண தேவைகள் இயேசு நாமத்தில் சந்திக்கப்படட்டும். குறைவில்லாமல் நடத்துங்க. அந்த ஆலயம் கட்டுமான பணியில் உங்களுடைய கரம் இருக்கட்டும். அவருடைய கரங்களை பலப்படுத்துங்க. உங்கள் நாம மகிமைக்கென்று அந்த ஆலயத்தை கட்டி முடிக்கிற அந்த பாக்கியத்தை கொடுங்க. அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க ராஜா. அப்பா, நீங்கள் ஆஸ்வதிங்க. தேசத்தின் எல்லைங்க இந்த சுவிசேஷம் பரவட்டும். இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா பிள்ளைகளும் ஆஸ்வதிங்க கர்த்தாவே. உங்கள் நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. அதிசயங்கள் நடக்கட்டும் ராஜா. ஜெபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆஸ்வதிக்கப்படட்டும். கொடுக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, இந்த ஊழியத்தின் மூலமாக இன்னும் அநேக ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, ஒரு எழுப்புதல் தேசத்தில் வரட்டும் ஆண்டவரே. அப்பா, எழுப்புதலுக்கு ஒரு கருவியாக இந்த ஊழியத்தை எடுத்து பயன்படுத்துங்க. அநேக இடங்களுக்கு சுவிசேஷம் பரவிட்டு அதன் மூலமாய் உங்க நாமம் ஆண்டவரே மகிமைப்படட்டும். உங்க ராஜ்யம் விஸ்தாரம் ஆகட்டும் ராஜா. இந்த ஊழியத்துக்கு உரமாய் நின்று போராடுகிற எல்லா சாத்தானுடைய கிரியைகள், எல்லா அதிகாரங்கள், துரைத்தனங்கள், எல்லா அந்தகார வல்லமையின் கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தாலே சுட்டரிக்கப்படுவதாக. இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும். உங்க அபிஷேகம் இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா, கடந்த நாட்கள் நாங்கள் ஜெபிச்சோம் ராஜா. ஹல்லேலூயா. இயேசுவே, எங்களுடைய தேசத்தில் நல்ல ஒரு மழையை கொடுங்கப்பா. இந்த வெயில்லாம் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா, உஷ்ணம் தனியட்டும் என்று ஜெபிச்சோம் ஆண்டவரே. இந்த நாட்டில் நீங்கள் ஜெபத்தை கேட்ட கிருபைக்காக நன்றி அப்பா. நல்ல ஒரு ஆசீர்வாதமான மழை ஆண்டவரே, தமிழகமெங்கு நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி சொல்றப்பா. தொடர்ந்து ஆண்டவரே, இந்த அதிகப்படியான வெயில்னால மனிதர்களும் மிருக ஜீவன்களும் கஷ்டப்படாதபடிக்கு நல்ல ஆண்டவரே இயற்கை சூழ்நிலை சாதகமாக்கி கொடுங்க. ஆசீர்வாதமான மழையை கொடுங்க ஆண்டவரே. தேசம் சேமத்தை காணட்டும். தேசத்தில் எழுப்புதல் வரட்டும். தேசத்தில் இன்றைக்கு கிரியை செய்கிற எல்லா ஆண்டவரே பிரிவினை ஆவிகள், எல்லா குழப்பத்தின் ஆவிகள், ஜனங்களை வஞ்சிக்கிற எல்லா வஞ்சக ஆவிகள் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தால் அது நிர்மூலமாகட்டும். இயேசுவின் ரத்தம் ஜெயம். எங்கள் தமிழகத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் வரட்டும் ஆண்டவரே. இந்த தலைமுறையில் நாங்கள் ஒரு பெரிய எழுப்புதலை காணட்டும் கர்த்தாவே. தொடர்ந்து உங்கள் நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. உண்மையே உயர்த்தி எங்களை தாழ்த்துகிறோம். சகல துதிகன மகிமை வல்லமை யாவற்றை உமக்கு செலுத்துகிறோம். எங்கள் மீட்பெரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எல்லா ஜெபங்களையும் ஏறெடுத்திருக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கட்டாயம் தேவன் நம்முடைய ஜெபங்களை எல்லாவற்றையும் கேட்டிருக்கிறார். நிச்சயமாக நம்முடைய ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் தருகிறவராக இருக்கிறார். உங்களுடைய சந்ததி, என்னுடைய சந்ததி, என்றைக்கும் தலைமுறைக்கும் இது ஆண்டவருடைய சந்ததி என்று சொல்லத்தக்கதாக உங்களுடைய சந்ததியை கர்த்தர் ஆஸ்வதிக்கிறவராக இருக்கிறார். கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. தொடர்ந்து இந்த ஊழியத்துக்காக ஜெபியுங்கள். உங்களுடைய உதார்த்தமான காணிக்கைகளால் இந்த ஊழியத்தை தாங்குங்கள். கட்டாயம் உங்களுடைய கிரியைகளுக்கு தேவன் நிறைவான பலன் தந்து கர்த்தர் உங்களை நிறைவாய் நடத்தி செல்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக, வழி நடத்துவாராக. ஆமென்.